சென்னையில் கனமழை பெய்து வரும் நிலையில் ஓஎம்ஆர் சாலையில் மேற்கொள்ளப்படும் மெட்ரோ ரயில் பணிகள் காரணமாக சாலையில் பல்வேறு இடங்களில் வெள்ள நீர் தேங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாய்மானவனிடம் கேட்கலாம். தாய்மானவன், முழு விவரங்கள். வங்கக்கடல்ல நிலவி வரக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக சென்னை மாநகரில் காலை முதலே பரவலாக பல்வேறு இடங்கள்ல கனமழை என்பது விட்டு விட்டு பெய்து வரக்கூடிய ஒரு சூழல்ல தென்சென்னை பகுதிக்குட்பட்ட வேளச்சேரி, மடிப்பாக்கம், பெருங்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை என்பது கொட்டி தீர்த்து வருகிறது. இதன் காரணமாக பல்வேறு பிரதான சாலைகள்ல வெள்ள நீர் என்பது தேங்கி நிற்கக்கூடிய ஒரு சூழலை நம்மால் இங்கே பார்க்க முடிகிறது. குறிப்பா ராஜீவ்காந்தி சாலை என்று சொல்லக்கூடிய ஓஎம்ஆர் சாலையில தற்போது மெட்ரோ ரயில் பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த மெட்ரோ ரயில் பணிகள் காரணமாக பல்வேறு சாலைகள் தற்போது குண்டும் குழியுமாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த சாலைகள் முழுவதுமே முழுமையாக வெள்ள நீர் என்பது சூழ்ந்திருக்கிறது. வெள்ள நீரை வடிய வைப்பதற்கான நடவடிக்கைகள்ல அந்த மெட்ரோ ரயில் நிர்வாகத்தினர் ஈடுபட்டிருந்தாலும் கூட பல இடங்கள்ல வெள்ள நீர் என்பது தேங்கி நிற்கக்கூடிய ஒரு சூழலையே பார்க்க முடிகிறது. இதன் காரணமாக சுமார் 1.5 முதல் 2 கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்தோம் என்றால் பல இடங்கள்ல வெள்ள நீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு மத்தியில வாகனங்களை இயக்கி வருகிறார்கள். குறிப்பாக 2 மற்றும் 4 சக்கர வாகனங்கள் சாலையில அணிவகுத்து ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சிகளையே நம்மால் இங்கே பார்க்க முடிகிறது. இதன் காரணமாக இந்த பகுதி முழுவதுமே ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது நிலவி வருகிறது. போக்குவரத்தை சரி செய்வதற்காக போக்குவரத்து காவலர்களும் இங்கே பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமின்றி வெள்ள நீர் தேங்கி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு சில போக்குவரத்து காவலர்கள் தாமாகவே அந்த பகுதியில் அந்த வெள்ள நீரை வடிவமைப்பதற்கான பணிகளிலும் ஈடுபட்டிருக்கிறாங்க. இருந்த போதும் பார்த்தோம் என்றால் சாலையில 2 அடி வரைக்கும் வெள்ள நீர் என்பது தேங்கி இருக்கிறது. இதன் காரணமாக வாகனங்கள் அவ்வப்போது பழுது ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் நம்மால் இங்கே பார்க்க முடிகிறது. 2 கிலோமீட்டர் வரைக்கும் இதே நிலை தொடர்வதன் காரணமாக வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துல தான் வாகனங்களை இயக்கி வருகிறார்கள். முழு விவரங்களுக்கு நன்றி தாய்மானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.